லேட்டா சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா வீடியோ போடுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே ரம்ஜான் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். இப்ப பிரியாணிக்குள்ள மசாலாவ ரெடி பண்ணி அரைச்சு வச்சுக்கலாம். இது ஓரமா இருக்கட்டும். நான் செய்யற அளவு என்னன்னு கேட்டீங்கன்னா 3 கிலோ பிரியாணி ஆக்க போறேன். இதுக்கு நான் பெரிய வீடியோவா இருந்தா இதோட டீடைல்ஸ நான் கண்டிப்பா குடுக்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அத நீங்க போய் பார்க்கலாம். ஆனா இதுல உள்ள டீடைல்ஸ நான் கம்மியா தான் போட முடியும். இதுல வெங்காயம், தக்காளி பழம், நெய் எல்லாம் சேர்த்து வதங்குனதுக்கு அப்புறம் லாஸ்ட்டா மிளகாய் தூள். மிளகாய் தூள் வந்து அந்த நெய்யில கலர் சேஞ்ச் ஆகுற வரையும் கொஞ்சம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் நம்ம மட்டன் தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மட்டன்ல உள்ள தண்ணி வத்துற வரையும் ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். அதுக்கப்புறம் தேவையான அளவு இஞ்சி சேர்த்து நம்ம அரைச்ச பிரியாணி மசாலா. அடுத்ததா 3 கிலோவுக்கு தகுந்த மாதிரி தக்காளி பழம், தயிர், எலுமிச்சம்பழம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மசாலா பத்தலனா இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்த்து இதுல உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாமே கரெக்டா இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டு கறி வேகிற அளவுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா குக்கரை மூடி கறியை நல்லா வேக வச்சிடலாம். இப்போ அரிசியை ஊற வச்சுக்கலாம். நான் 3 படி அரிசி ஊற வச்சிருக்கேன். இது 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ மட்டன் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்க மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் தேவையான அளவு தண்ணி சேர்க்கிறேன். அதாவது 3 கிலோனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் ரைஸை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கிறேன். 5 நிமிஷம்